அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய மது ஆரம்ப வகுப்பை நாம் தொடருவோம். கடந்த வகுப்புகளில் நாம் ஆகிய சக்கரம் வரை பார்த்தோம். ஆகிய சக்கரத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். ஆகிய சக்கரத்தை பற்றிய சில விளக்கங்களை நாம் பார்த்து இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இடது நாடி சமநிலைக்கு மெழுகுதிரி, அதாவது ஒளி தத்துவம் மூலமாக நாம் இடது நாடியை தூய்மைப்படுத்தலாம். மற்றும் அனைத்து நாடிகள் நமது கீழுள்ள சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, இந்த மூன்றுக்கும் உப்பு நீர் தத்துவம் மிகவும் சிறந்த ஒரு ஆரோக்கிய முறையாகும் தூய்மைப்படுத்துவதற்கு மற்றும் அனைத்து நாடிகளுக்கும். எனவே ஸ்ரீ மாத்திஜியினுடைய அறிவுரை ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு ஃபுட் சோக், அதாவது ஒரு தடவையாவது நாம் உப்பு நீரில் கால் வைக்க வேண்டும். இது சயோகாவில் நாம் நமது உடல், உள்ளம் மற்றும் நமது உணர்வுகள், நமது சூட்சும சரீரம் அனைத்தையும் சமநிலையில் வைத்திருப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த உப்பு நீர் தத்துவத்தில் அனைத்து தனிமங்களும் நமக்கு எம்மை சுத்திகரிக்க உதவுகின்றது. பஞ்ச தத்துவங்கள், எமது உடல் பஞ்ச தத்துவங்கள் ஆனது. எனவே அந்த பஞ்ச தத்துவங்கள் அனைத்தும் எம்மை சுத்திகரிக்க உதவுகின்றது. நீர் தத்துவம் இருக்கின்றது, உப்பு மூலமாக பூமி தத்துவம் இருக்கின்றது, ஆயு தத்துவம், ஆகாயம், நெருப்பு இருக்கின்றது. நாம் விளக்கு ஒளியை, அதாவது ஸ்ரீமாத்திஜியின் புகைப்படத்துக்கு முன்பாக ஒளியை ஏற்றுகின்றோம். நெருப்பு தத்துவம் இருக்கின்றது. அந்த ஒளி ஏற்றுதல் மூலமாக ஒளி தத்துவம் இருக்கின்றது, நமது ஆகிய சக்கரத்தை சுத்திகரிக்க. மற்றும் ஸ்ரீமாத்திஜியின் புகைப்படம் மூலமாக பரம சைத்தன்யம், வைப்ரேஷன்ஸ், ஏழாவது தத்துவம் இருக்கின்றது. எனவே உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் அவசியமானது. கடந்த வகுப்பில் ஆகிய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். மன்னிப்பு மற்றும் பணிவு கருணையின், அன்பு பணிவு கருணையின் சக்கரமாகும். எமது கட்டுப்பாடுகள், மனக்கட்டுப்பாடுகள், மமகாரம், அகங்காரத்திலிருந்து எம்மை விடுவிக்கின்றது. எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது, சிந்தனையற்ற விழிப்பு நிலைக்கு. இது பார்வை நிரம்பும், மூளை நிரம்பும். எமது பார்வை நிரம்பு, இரு கண்களில் இருந்து வரும் பார்வை நிரம்பும், மூளை நிரம்பும் சந்திக்கும் இடம் ஆப்டிக்
சசம் ஓ சாஷ்மா என்று சொல்லப்படும் பார்வை சியாசம். ஆப்டிக் சியாசம் ஓ ஆப்டிக் சாஷ்மா என்று சொல்லப்படும். அதுவே எமது ஆக்யா சக்கரம். எமது சூட்சும சரீரத்தில் ஆக்யா சக்கரம் இது 6வது சக்கரம். இந்த சக்கரத்தில் 3 நாடிகளும் சந்திக்கின்றது. இடது நாடி, வலது நாடி மற்றும் நடுநாடி 3ம் சந்திக்கும் இடம். மற்றும் இது ஒரு குறுகிய வாசலாகும். குண்டலினி அணை இதுக்குள்ளால் செல்வதற்கு நாம் முழுமையாக மன்னித்த நிலையில் முழுமையாக எமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள், மற்றவர்களோடு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் மன்னித்த நிலையில் நமது இந்த ஆகிய சக்கரத்தை தளர்வடைய செய்யும் போதே குண்டலினி அணை அதுக்குள்ளால் அதன் ஊடாக செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஆகிய சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் இடது பக்கத்தில் மிக இலகுவாக இடது பக்கத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். நாம் ஆத்ம முன்னேற்றத்தில் ஆகிய சக்கரம் வரை வந்த பின்பு இதில் ஒரு டெஸ்டிங் பாயிண்ட் என்று சொல்லலாம், ஒரு சோதனை புள்ளி என்று சொல்லலாம். நாம் இடது பக்கமும் சாராமல் வலது பக்கமும் சாராமல் நடுநிலையில் நாம் சகசிராரத்துக்கு செல்ல வேண்டும். இங்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. நாம் இடது பக்கம் சார்ந்து எமது இடது பக்க கவலைகளில் நாம் ஈடுபடும் போது சப்கான்ஷியஸ் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அங்கு தள்ளப்படும் போது அங்கு இருக்கும் சக்திகள் தெய்வீக சக்திகள் அல்ல, தீய சக்திகள். அவை மூலமாக நாம் ஆளப்படலாம். ஆளப்படும் போது பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். அதனாலேயே நாம் மன சோர்வடைகின்றோம். அந்த எமது கடந்த காலத்திலிருந்து விடுபட முடியாது அந்த தீய சக்திகளால் ஆளப்பட்ட நிலைக்கு ஆளாகின்றோம். இதனாலேயே மன நோய்கள் என்பன ஏற்படுகின்றது. அதே போல் வலது பக்கம் நாம் சென்றோமானால் எமது சுப்ரா கான்ஷியஸ் நிலை அங்கும் ஆம்பிஷியஸ், அதாவது பிரயாசைப்படும் தீய சக்திகள் அங்கு இருக்கின்றது. சித்த விளையாட்டுகள், ஆன்மீகத்தை தவறாக கற்பிக்கும் சக்திகள் எல்லாம் அந்த சூப்ரா கான்ஷியஸ் ஏரியாக்கள் இருக்கும். எனவே நாம் அங்கு செல்லாது எமது கவனம் முழுவதும் எங்கிருக்க வேண்டும் என்றால் எமது சகசிராரத்தில் நாம் கவனத்தை வைக்கும் போது அதுவே தெய்வீக பாதையாகும். கூட்டு விழிப்புணர்வு, அந்த கூட்டு விழிப்புணர்வுக்கு நாம் அங்கு செல்ல வேண்டும். அங்கு நாம் கவனத்தை முழுமையாக வைத்து முழுமையாக தூய தெய்வீக ஞானத்தை தெரிந்து கொள்ளும் தூய ஆசை இருக்க வேண்டும். முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் ஆசை மற்றும் நாம் எந்த ஒரு தீய சக்திகளுக்கோ வேற எந்த சக்திகளுக்குமோ கீழ்ப்படியாது, எந்த கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியாது, தெய்வீகத்துக்கு மட்டுமே நாம் பணிவோடு கீழ்ப்படிந்து தெய்வீக கட்டளைகளை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு போக வேண்டும். இதுவே ஆகிய சக்கரம். எமது கவனத்தை எப்பொழுதும் நாம் சகசிராரத்தில் வைத்திருந்தால் நாம் சரியாக இருப்போம். இதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதுவே மன்னிப்பு. அதுக்காகவே நாம் மன்னிக்க வேண்டும். நமது ஆகிய சக்கரத்தில் அனைத்து எண்ணங்களையும் நாம் மன்னித்து விட வேண்டும். அவை கோபம், வெறுப்பு அல்லது சினம், சினமான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், மற்றவர்களோடு பிரச்சனைகள், எம்மோடு சில நேரங்களில்
பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நாம் மன்னித்து விட வேண்டும். மன்னித்து நமது மனதில் பணிவாக ஆத்மாவின் உன்னதத்தையும் தாராள மனப்பான்மை ஆத்மாவின் கண்ணியத்தையும் கண்டறியும் தூய விருப்பத்தோடு அந்த தூய விருப்பம் அந்த சக்தியே நமது மன்னிப்பு சக்தியாகும். எனவே மன்னிப்பு என்பது முழுமையாக எம்மை வளம்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இதற்குரிய இரு எளிமையான உறுதிமொழிகள் அல்லது பீஜ மந்திரம் என்று சொல்லப்படும் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். நான் மன்னிக்கின்றேன், நான் ஒரு தூய ஆத்மா. மற்றும் ஒளி தத்துவம். இவ்வாறாக நாம் நமது ஆகிய சக்கரம் ஒளி தத்துவத்தை நாம் நமது ஆகிய சக்கரத்தை வளமாக வைத்திருப்பதற்கு பயன்படுத்தலாம். இந்த ஹம் ஷம் அமைதிப்படுத்துகின்றது. நம்மை அனைத்து எண்ணங்கள் பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவித்து ஒரு இலகுவான நிலைக்கு நம்மை எடுத்து செல்கின்றது. அழிவுகரமானவற்றை அனைத்தையும் நாம் சரணடைந்து மனதில் எந்த விதமான எதிர்வினையும் புரியாத ஒரு சாட்சி நிலை, எந்த ஒரு முயற்சியும் இல்லாது இலகுவாக நமக்கு எம்மை எடுத்து செல்கின்றது. இதுவே தியான நிலை, ஆத்ம நிலை, கூட்டு விழிப்புணர்வு நிலை. இந்த நிலையில் நாம் முழுமையாக பரம சைத்தன்யம், தெய்வீக அன்பு அலைகள் குளிர்ந்த நுண்ணதிர்வாக நாம் உணரக்கூடியதாக இருக்கும். இந்த தியான நிலை நாம் எவ்வாறு அடைவது? ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரை. நாம் இரு கைகளையும் மடியில் திறந்து வைத்து நமது கவனத்தை தலையுச்சி குழியில் கொண்டு வருவோம். இந்த உரையை ஒரு சிறிய உரையிலிருந்து அடுத்த ஒரு சிறிய பாகம் தமிழில் நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் இந்த உரையை நாம் சிறிய கூட்டை நாம் கேட்போம். அருள் உரையை நான் தமிழில் அதை வாசிக்கின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, இறைவனின் அன்பு அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுப்பனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இறை சக்தி உங்களுக்குள் வேலை செய்ய தொடங்குகிறது. இந்த வார்த்தைகளை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிப்போம். முழுமையாக சிரமமின்றி எம்மை வெளிப்படுத்துவோம். அதன் அர்த்தம் நாம் அனைத்தையும் மன்னித்து முழுமையான சரணாகதி நிலை. இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி இன்னொரு அருளுரையின் தமிழாக்கத்தை கேட்போம். என்னை போன்ற ஆத்ம தரிசனம் பெற்ற ஆத்மாக்களின் நோக்கு எல்லாவற்றின் மீதும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரச்சனையை நான் எதிர்நோக்க வேண்டி வந்தால் உடனடியாக தியானத்தில் ஆழ்ந்து விடுவேன். அந்த பிரச்சனையும் உடனடியாக தீர்ந்துவிடும்.
அதுதான் எனது சக்தி. ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள். மேலும் தொடர்கின்றார், அதே போன்று நீங்களும் பிரச்சனைகளுக்கு ஆளாகும் பொழுது தியானத்தில் ஈடுபட்டால் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கின்றேன். அதாவது உங்கள் பிரச்சனையை தியானத்தின் மூலம் என்னிடம் சரணடைய செய்து விடுகின்றீர்கள். பின் அதை தீர்ப்பது என் வேலையாகி விடுகின்றது. ஆனால் நீங்கள் வார்த்தைகள் மூலமாகவோ மானசீகமாகவோ பிரச்சனைகளை தீர்க்க முயன்றால் அதற்குள் அகப்பட்டுக் கொள்வீர்கள். ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்க்க சிறந்த வழி யாதெனில் தியானத்தில் ஈடுபடுவதுதான். பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிரச்சனைகளோடு தியானத்தில் ஈடுபடுவீர்களானால் வெற்றியுடன் வெளிவருவீர்கள். ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரை 1988 ஆண்டு அவர் வழங்கிய அருளுரை. இன்று நாம் இந்த தியான நிலைக்கு நம்மை எடுத்து செல்வதற்கு பல ஆரோக்கிய குறிப்புகள் நமக்கு இருக்கின்றது. மிக இலகுவான வழி, நாம் எம்மை முழுமையாக சரணடைத்தல். நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. சரணாகதி நிலை, அதாவது நமது ஆகிய சக்கரத்தை நாம் கடந்த நிலை. மன்னிப்பு மூலமாக முழுமையாக அனைத்தையும் நாம் மன்னித்து அந்த நிலைக்கு நாம் செல்ல முடிந்தால் அதுவே தியான நிலைக்கு நாம் போவதற்கு இலகுவான முறை. சில நேரங்களில் அந்த நிலையை நாம் இலகுவாக அடைய முடிவதில்லை. சில நமது இடது வலது நாடிகளின் சமநிலை தேவைப்படுகின்றது, சக்கரங்களின் சமநிலை தேவைப்படுகின்றது. சில நேரங்களில் நமது மனது வலிமையாக இருக்கும், எம்மை அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர அனுமதிக்காது. எனவே இந்த சில சிறிய ஆரோக்கிய குறிப்புகள் எம்மை மிக இலகுவாக அந்த நிலைக்கு எம்மை எடுத்து செல்லும். அதாவது நோய் ஏற்பட்டால் நாம் மருந்து எடுக்கின்றோம், அதுபோல்தான் நம்மை சமநிலைக்கு கொண்டு வர நாம் சில ஆரோக்கிய குறிப்புகளை ஆரோக்கிய முறைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மெழுகுவர்த்தி முறை, உப்பு நீர் சுத்திகரிப்பு முறை, ஐஸ் பொதி, அதாவது ஈரல், உடலில் வெப்பம் அதிகமாக இருந்தால் நமது கவனம் பாதிக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஈரல் வெப்பமடைந்து சமநிலை இழக்கின்றது. எனவே ஐஸ் பொதி கொஞ்ச நேரம் வைப்பதன் மூலம் நாம் அந்த வெப்பத்தை தணித்து நம்மை அமைதிப்படுத்தலாம். மற்றும் எண்ணெய் தேய்த்தல் நாம் பார்த்தோம். நமது கைகளுக்கு எண்ணெய் தேய்க்கலாம். கை விரல்கள் 10 விரல்கள் மற்றும் மூலாதாரம், உள்ளம் கை. 7 சக்கரங்களின் நிலைகள் நாம் அன்று விளக்கமாக பார்த்தோம். கைகளுக்கு நாம் எண்ணெய் தேய்க்கலாம். இது நாம் இரவு படுக்க போகும் முன்பு, தியானத்தின் பின்பு ஒரு சிறிதளவு எண்ணெய் எடுத்து நாம் கைகளுக்கு தேய்த்த பின் நாம் படுக்கலாம். அடுத்தது எமது சக்கரங்களுக்கும் நாம் எண்ணெய் தேய்க்கலாம். எமது முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரம், பின்பக்கம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இருக்கின்றது. நாபி சக்கரத்துக்கு நாம் தொப்புள் பகுதிக்கும் சிறிது எண்ணெய் தேய்க்கலாம். இருதயம், நடு நெஞ்சு நாம் எண்ணெய் தேய்க்கலாம். வாசனை பொருந்திய எண்ணெய் நமது இருதயம், நடு இருதயத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதாவது ஜஸ்மின் ஆயில் அல்லது ரோஸ் ஆயில், கார்டனியா ஆயில் என்று இந்த வாசனை திரவியங்கள், சந்தன ஆயில்
முக்கியமாக ஜஸ்மின் ஆயில், அதாவது மல்லிகை பூ எண்ணெய். நீங்கள் கடையில் வாங்க தேவையில்லை. சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில், சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து மல்லிகை பூவை நீங்கள் அதுக்குள் போட்டு கொஞ்சம் வெயில், இளம் வெயில் பிடிக்குமாறு 2-3 நாளைக்கு வைத்து விட்டீர்கள் என்றால் அந்த மல்லிகையின் வாசம் அந்த எண்ணெய்க்குள் போகும். அதை எடுத்து நீங்கள் நடு இருதயத்துக்கு மசாஜ் பண்ணலாம். விஷூதிக்கு நெய், பசுநெய் மிகவும் முக்கியமான நல்லது. எமது ஆகிய சக்கரத்துக்கு சந்தன எண்ணெய், சாண்டில்வுட் ஆயில் என்று சொல்வார்கள். சந்தன எண்ணெய் மிகவும் நல்ல ஒரு இது வந்து நீங்கள் சில இடங்கள் கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் நல்ல சந்தன கட்டி எடுத்து உரசி கொஞ்சம் எண்ணெய்க்குள் போடும் போது அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்றும் சஹஸ்ராரத்துக்கு தேங்காய் எண்ணெய் மிகவும் நல்லது. தேங்காய், ஏனென்றால் எமது சஹஸ்ராரம் ஸ்ரீபால், அதாவது தேங்காய் ஒரு புனிதமான பழமாக கருதப்படுகின்றது. அதனுடைய முக்கியத்துவம் நாம் பின்னர் பார்ப்போம். சஹஸ்ராரத்துக்கு தேங்காய் எண்ணெய் நல்லது. சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்து வராது. முக்கியமாக எனக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்து வர்றதில்லை என்றால் அது கூட குளிர்மையை கொடுக்கிறது. எனவே நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது எந்த எண்ணெய் உங்களுக்கு ஒத்து வருகின்றது. சில நேரங்களில் அந்த நவரத்ன ஆயில் அல்லது ஹெர்பல் ஆயில், அதாவது ஆயுர்வேத எண்ணெய்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுகளும் ஓகே. ஆனால் பயன்படுத்த முன்பு ஸ்ரீ மாதாஜியின் படத்துக்கு முன்னால் வைத்து கர்ம சைத்தன்யம் அதில் நிரம்ப வையுங்கள். அந்த எண்ணெயில் பரம சைத்தன்யம், அதாவது நுண்ணதிர்வுகளால் அது நிறைந்த பின்பு நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு சக்கரங்களுக்கு நாம் எண்ணெய் தேய்க்கலாம். இவை அனைத்தும் நீங்களே செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களை செய்ய அனுமதிக்க வேண்டாம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயானால் பிள்ளைகள் தாய்க்கு செய்யலாம். ஆனால் மற்றவர்கள் வேறு யாரையும் அந்த மசாஜ் செய்பவர்கள் என்று கடைகளுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஏனென்றால் சக்தி, அதாவது நமக்கு தெரியும், சக்தி கூடிய இடத்திலிருந்து குறைந்த இடத்துக்கு பாய்கின்றது. மின்சாரம், எதுவும் நீர்வீழ்ச்சியில் பார்த்தீர்கள் என்றால் நீர்வீழ்ச்சி உயர்ந்த சக்தி மட்ட நிலையில் இருந்து கீழ் நோக்கி பாய்கின்றது. அதுபோல் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற எமது சக்கரங்கள் சக்தி நிறைந்தவை. மற்றவர்கள் தொடும் போது உங்களுடைய சக்திகள் உறிஞ்சப்படும். எனவே உறிஞ்சப்பட்டு அவர்களுடைய பிரச்சனைகள், தீய சக்திகள் உங்களுடைய சக்கரங்களில் வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவற்றை நாம் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். வைத்திய தேவைக்காக மட்டும் அனுமதிக்கலாம். ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டி பாதுகாப்பை வேண்டிய பின்பு நீங்கள் அதை அனுமதிக்கலாம். அந்த நேரம் ஸ்ரீ மாதாஜியின் பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தேவை ஏற்படும் போது. மற்றும் நமக்கு நாம் நுண்ணதிர்வுகள் வழங்குதல். இந்த ஆரோக்கிய குறிப்பு மற்றவர்களுக்கும் நாம் வழங்கலாம். இலங்கையில் இப்பொழுது அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு இல்லை. ஒருவருக்கொருவர் நுண்ணதிர்வுகள் வழங்க சகயோகிகள் கூட்டமைப்பு நாம் நேராக கூடுவதில்லை. எனவே நாமே நமக்கு வழங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு மணிக்கூட்டு திசையில் எந்த ஒரு சக்கரத்துக்கும் நாம் நுண்ணதிர்வுகளை இவ்வாறு வழங்கலாம். இன்று நாம் எண்ணெய் தேய்த்தல், எமது தலையில் உள்ள சக்கரங்களுக்கு இவ்வாறு நாம் எண்ணெய் தேய்த்தல்
எந்த திசையில் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று நாம் இன்று பார்ப்போம். பார்த்த பின்பு தியானத்தின் முக்கியத்துவம் பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் இன்று கேட்போம். எமது தலையில் சக்கரங்களின் நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பின்பக்கம் எமது மூலாதாரம், இரு காதுகளுக்கும் பின்னால் ஆகிய சக்கரம், மற்றது கொஞ்சம் குட்டி பகுதியில் எமது நாபி சக்கரம், இந்த பகுதி பிரம்மராந்திரம் என்று சொல்லப்படும் உச்சி குழி, அந்த சிறு பிள்ளைகளில் அந்த துடிக்கும் இடம், தலை பிறந்த குழந்தைகளில் அந்த சாஃப்டாக மென்மையாக துடிக்கும் இடம், அதன் கீழ் இருதயம், அதன் கீழ் உள்ள பகுதி இருதயம், அதற்கு கீழ் நமது தலைக்குள் இருக்கும் இந்த பகுதி, இது ஒரு 1000 நரம்புகள் முடியும் இடம், இதுவே சகஸ்ராரம். மற்றது நமது விஷுதி முன்னெற்றி, ஆகியா நடு நெற்றி, மற்றது இரு புருவங்களுக்கு இடையில் ஹம்ச சக்கரம். இன்று நாம் இந்த மாதிரி இருக்கின்றது. இன்று ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை பார்த்து நாம் இந்த மசாஜை செய்து கொள்வோம். நமது இரு கைகளையும் அடியில் வைத்து மெதுவாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். இரு கைகளையும் அவதானிப்போம். நமது தலை உச்சி கவனம் எங்கிருக்கின்றது, நமது அன்னை குண்டலினி எங்கிருக்கின்ற சஹஸ்ராரத்துக்கு மேலே கொண்டு வருவோம். ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். மெதுவாக கையை கீழே கொண்டு வந்து 2வது தடவை 2 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து 3வது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி அல்லது அனைவரும் உங்களுடைய சிறிது எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை பார்த்து நாம் ஆயில் மசாஜ் செய்வோம் தலைக்கு. முதலில் நாம் வீடியோவை முழுமையாக ஒரு தடவை பார்ப்போம். பார்த்து நீங்கள் செய்யுங்கள். 2வது தடவையும் நாம் வடிவாக ஒரு விளக்கமாக பார்ப்போம். Put your right hand on the Brahmarandra. Just here. Push it. Move it. Clockwise. Now, the whole of this party, you can move. All the 7 chakras are here. You can start it from here if you want. Back side you should move the other way around. Here also other way around. Now,
especially here, left nabi. Now, put it on the Brahmarandra, move it. Now, the clockwise manner. Now bring it here. Vishuddhi. Must move Vishuddhi quite a lot. This is the Viratas thing. Now the Agya. Now the Hamsa, just with this finger. Better now? Relieved? Much better. Also you can, for your Vishuddhi, you should put your right hand here and rub it the other way around, means anti-clockwise. Vishuddhi. Move it. No, with your fingers. Press it hard. With your fingers. You can massage yourself, I mean to say. Just do it like that. It will be nice. Other way around. Better now, are you free? Oh, much better. Put it not this way, but take it this way. More on the left Vishuddhi now. With a little oil, it will be all right. That's good. Feeling better now? Much better. Cleared out. Much better now. So you can yourself massage. See, for example, if your eyesight is not all right, massage it here. You can take the name of Maha Ganesha and Mahabhairava here. It will work out. Ungliyon se kariye. With your fingers, please. With your fingers. You have to rub it with your fingers. Press it hard. If it is on the left side, you can feel it, or it is on the right side. That's why I said that put oil. That doesn't mean putting oil means just straightforward, pour it into your head, but rub it with your fingers. Now better? ஸோ ஸ்ரீபாத்ஜி செய்கின்றார், எண்ணெய் தடவுவதென்றால் நீங்கள் அதிகம் தேவையில்லை, விரல் நுனிகளில் அந்த எண்ணெயை எடுத்து சக்கரங்களுக்கு நீங்கள் மசாஜ் செய்வது. ஸோ முதலில் நாம் மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிப்போம். மூலாதாரம், பின் பிடரி. ஸோ பின்பக்க பிடரியில்
ஓகே. சோ பின்பக்க பிடரி, இந்த பக்கம் நமது மூலாதாரம். மூலாதாரம் பின்பக்க தலையில் இருந்து நாம் செய்யும் போது நீங்கள் உங்கள் விரல்களை எண்ணெய் எடுத்து இந்த பின்பிடரியில் வையுங்கள். வைத்து அங்கிருந்து இடது பக்கமாக சென்று கீழே சென்று வலது பக்கமாக வந்து மேலே வர வேண்டும். ஸோ அந்த திசையில் நீங்கள் மசாஜ் செய்ய வேண்டும், சுத்த வேண்டும். ஸோ அவ்வாறு நீங்கள் சுத்தி செய்யுங்கள். ஸோ நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து மேலே போய் இடது பக்கம் ஒரு வட்டமாக நீங்கள் சுட்டுங்கள். ஸோ இப்பொழுது இந்த அம்புக்குறியை பாருங்கள். இப்ப கை வச்சிருந்தால் இங்க இதுல நீங்க மேலே சென்று இடது பக்கம் செல்லுங்கள், பிறகு கீழே செல்லுங்கள், பிறகு வலது பக்கம் செல்லுங்கள், பிறகு மேலே வாருங்கள். ஸோ இந்த திசையில் நீங்க சுற்ற வேண்டும். ஸோ இடது பக்கம், ஸோ முன்னால் இருந்து பார்த்தால் அது மணிக்கூட்டு திசையில் சுற்றுவதாக இருக்கும். ஸோ இவ்வாறு ஒரு சிறிது நேரம், கன நேரம் தேவையில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீ மாதாஜி ஒரு 5 நிமிடமும் இல்லை, முழு சக்கரங்களையும் இதாண்டது. பிறகு நமது இரு கை விரல்களிலும் சிறிது இரு கை விரல்களிலும் எண்ணெயை எடுத்து நமது காதுக்கு பின்புறமாக, இந்த காது இருக்கின்றது, இந்த படத்தை பார்த்தீர்கள், காதுக்கு பின்புறமாக இருக்கும் சுத்தி வர உள்ள ஏரியா பகுதி சுவாதிஷ்டானம். ஸோ அந்த காதுக்கு, இரு காதுகளுக்கும் பின்புறமாக நீங்கள் சுற்றி மசாஜ் செய்யலாம். ஸோ இந்த மூலாதாரத்துக்கு இரு பக்கத்திலும் நீங்கள் மசாஜ் செய்யலாம். ஸோ இதுல கொஞ்சம் காதுக்கு பின்புறமாக நீங்கள் அந்த உள் தசையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு மசாஜ் செய்யலாம். அதன் பின்பு இந்த புட்டி தலையில் இந்த பின்பக்கம் இந்த பகுதியிலும் நீங்கள் மற்ற திசையில் செய்ய வேண்டும். அதாவது எவ்வாறு மூலாதாரத்துக்கு செய்தமோ அந்த திசையில் செய்யுங்கள். மேலே போய் இடது பக்கம் சென்று கீழே வந்து வலது பக்கம் சென்று பிறகு மேலே, அந்த மாதிரி நாம் சுத்தி சிறிது எண்ணெய் மசாஜ் செய்து கொள்ளலாம். ஸோ இவ்வாறு செய்யும் போது நமது கவனம் சாஸ்திரத்தில் இருக்கட்டும். நமது நாபி சக்கரத்தையும் நாம் அவதானித்துக் கொள்ளலாம். நமது வயிற்று பகுதியில் இருக்கு நாபி சக்கரம், அது நாபி. பிறகு நமது உச்சந்தலையில் சுற்றியுள்ள பகுதி நமது இருதய சக்கரம். ஸோ இருதய சக்கரத்துக்கு நாம் இருதய சக்கரம் செய்யும் போது மணிக்கூட்டு திசையில் செய்ய வேண்டும். ஸோ மணிக்கூட்டு திசையில் சுத்துவது என்பது நீங்கள் கையை வச்சு அதுவும் இடதுபுறம் கொண்டு போய் பிறகு முன்பக்கம் கொண்டு வந்து பிறகு வலதுபுறம் கொண்டு போய் பிறகு பின்பக்கம், அந்த திசையில் நீங்கள் சுட்டுங்கள். ஸோ அவ்வாறு சுற்றலாம். பிறகு எமது முன்னெற்றி, எமது விஷுதி சக்கரம். இந்த சக்கரத்தில் ஸ்ரீமாதி சொன்னார்கள் விஷுதி சக்கரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக மசாஜ் செய்ய சொல்லி, அதுவும் மணிக்கூட்டு திசையில், அதாவது கையை நீங்கள் வச்சிருந்து இடது பக்கம் கொண்டு போய் கீழே கொண்டு போய் வலது பக்கம் மேலே கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுட்ட சரி. ஸோ இதுவே பரம்பொருளின் இடமாகும். வீராட்டா என்பது எல்லாம் வல்ல இறைவனுடைய இடம். எமது முன்னெற்றியில் பரம்பொருள் அவருடைய இடம். இப்பொழுது எமது ஆள்காட்டி விரலால், ஆள்காட்டி இல்லை, எமது மோதிர விரல், வலது கை மோதிர விரலால் எமது ஆகிய சக்கரத்துக்கு மீண்டும் இது மணிக்கூட்டு திசையில் என்றால் கையை வைத்து இடது பக்கம் கொண்டு போய் கீழே கொண்டு வந்து வலது பக்கம் பிறகு மேலே கொண்டு வாங்க. அந்த திசையில் நாம் சிறிது மசாஜ் செய்து கொள்வோம். பின்னர் எமது புருவ மத்திக்கிடையில் ஹம்சா சக்கரம், அது விஷுதி சக்கரத்தின் ஒரு பகுதி என்றபடியால் எமது ஆள்காட்டி விரலால் நாம் சிறிது எண்ணெய் மசாஜ் செய்து கொள்ளலாம்.
இப்பொழுது கைகளுக்கும் நீங்கள் சிறிது ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் எடுத்து கைகளையும் எண்ணெயால் விரல் நுனிகளுக்கு இதண்ட பின்பு நாம் இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். நமது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி இங்கு பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது மமகாரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கவனத்தை தூய்மையாக வைத்திருக்க அருள் புரியுங்கள். எனது கவனம் தூய விருப்பத்தில் மட்டும் இருக்கட்டும். எந்த ஒரு தீய சக்திகளுக்கும் கீழ்ப்படியாது. எந்த ஒரு வேண்டாத கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியாது. தெய்வீகத்துக்கு மட்டுமே நாம் தலை வணங்குவோம். அதுவே நமது தூய விருப்பம். நாம் எந்த ஒரு சக்தியையும் எம்மையாள அனுமதிக்க கூடாது. நாமே எமக்கு குரு. நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மாவே என்னுடைய குரு. நமது வலது கையை இடது கையை சிறிது அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடித்து கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இது பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது அகங்காரத்தை முழுமையாக அகற்றி விடுங்கள். நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். என்னை தீய சக்திகளின் ஆளுமையிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். நான் தெய்வீகத்துக்கு மட்டுமே தலை வணங்குகின்றேன். தெய்வீக கட்டளைகளை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு முழுமையான தெய்வீக நம்பிக்கையை தந்தருள். எனக்கு ஆத்மாவின் கண்ணியத்தையும் மேன்மையையும் தந்தருளுங்கள். இப்பொழுது தமது வலது கையை நாம் அவதானிப்போம்.
இப்பொழுது நமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். நடுநாடி இரு கைகளையும் நாம் திறந்து வைத்திருப்போம். நடுநாடி மூலமாக நமது கவனம் தலை உச்சியிலிருந்து நமது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், ஒவ்வொரு சக்கரமாக நாம் எமது அமைதியை உணர்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்திரம். முழுவதுமான தியான நிலை. தாயே, எனக்கு மன்னிக்கும் திறனை தந்தருளும். இந்த மன்னிக்கும் திறன் என்பது அனைத்தையும் மன்னித்து நம்மை தீய சக்திகளிலிருந்து முழுமையாக விடுவித்து ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் உணரும் அந்த தீராத விருப்பம், தூய ஆசை, அதுவே மன்னிப்பு சக்தியாகும். எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்து விடுங்கள். என்னை எப்பொழுதும் உங்களுடைய கவனத்தில் வைத்திருங்கள். ஒரு 3 தடவை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் நான் ஒரு தூய ஆத்மா. நான் மன்னிக்கின்றேன். இந்நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் அருள்மொழியை கேட்போம். தியானத்தின் முக்கியத்துவம் பற்றிய அருளுரை.
தொடர்ந்து தியான நிலையில் இருந்து meditate. கேட்போம். Now, to say you must meditate, people think it's a kind of a ritual or maybe a kind of a style of sadhana. No. Meditation is for you to go deep down into yourself, to achieve all that your Sahasrara wants to give you, to achieve that height of detachment, of understanding, is only through meditation. So what happens in meditation is that your awareness crosses over Agya, goes above and is now stationed in the Sahasrara, in thoughtless awareness. Then the reality of Sahasrara, the beauty of Sahasrara starts pouring in your own character, in your own temperament. Unless and until you meditate, not meditate just to get well or just to feel that I must meditate. But meditation is very important for all of you, that you develop your Sahasrara in such a manner that you imbibe the beauty of your Sahasrara. If you don't use your Sahasrara in this way, after some time you will find Sahasrara will close down, you will have no vibrations, and you will have no understanding of yourself. So very, very important thing is to meditate. I can immediately make out a person who has been meditating and the one who has not been meditating. Because a person who does not meditate is still thinks that, oh, it's all right, I'm doing this, I'm doing that. Meditation is the only way you can enrich yourself with the beauty of reality. There's no other way. I cannot find any other way but meditation, by which you rise into the realm of divinity. For example, I would say that myself, whatever I have done is this, that I have been able to find out a method how to give self-realization to masses. But that doesn't mean that if I give to masses, they are all Sahajogis. No. You must have seen whenever you have your programs, people get realization when I'm there and they come to programs for a while and then they drop out. The reason is they have not meditated. If they had meditated, they would have known what is their quality, what are they. Without meditation, you don't understand what is best for you. So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power. You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. Unless and until your Sahasrara is open, all the blessings of the divine power cannot come to you. Cannot. Maybe you might get some money, you might get some jobs, you might get this and that. But your own development is only possible when you meditate and your Sahasrara is completely open and open to truth. Now the truth is that this divine power is compassion, is love. This is the truth. They say God is love, God is truth. So the equation has to be made that truth is love and love is truth. But it's not a truth that as you have for your own children, you have for your family. Attached love is not truth. If you're attached to
to somebody, then you never see the bad points of that person. If you are angry with somebody, then you can never see the good points of that person. But it's a complete detached love. And that love is extremely powerful. Because whenever you project that love to anyone, you'll be surprised. The problems of that person will be solved. His personality will improve. Everything will work out in a very big way and his life will be changed. But if you are attached to anything whatsoever, that attachment itself causes problems and doesn't allow Sahaj to grow. This attachment could be any kind. For example, you can be attached to your country, attached to your society, attached to your family. It can be of any kind. But when Sahasrara is open, you learn one thing is detachment. It just happens that you get detached. Though, you are not running away. As it is in Sahaja Yoga, we don't believe in people who run away from society and go to Himalayas, or that I call it as escapism. That is not the point. What happens is that you are there. You see everyone, you watch everyone, you know everyone, you are close to everyone, but you are a detached person. It's a state of mind that you achieve when Sahasrara is open. Then that state you are dealing with people, you are dealing with problems, you are dealing with situations, but you are not involved in it. There's no involvement. And that involvement which you had before can never give a complete insight what is happening, what is the truth is about any situation. So this detachment helps. The greatest thing of the detachment is that you are not affected. No use saying that, oh, you are not affected, mother, so how can you feel for another person? How can you have compassion for another person? Because if you feel for another person, then only you can solve the problem. But this feeling that you have is again a kind of an attachment. It is not a real feeling because it doesn't help. The person is crying, you are also crying. The person is troubled, you are also in trouble. And this does not help that person, nor will it help you. So to have detached in no way means you do not feel the another person. You do feel. You feel the agony of that person, the trouble of that person, of the whole society sometimes, and of the whole country. But that your feeling is so detached that the all-pervading power takes over. First, we must have full faith in the capability of this all-pervading power. As soon as you are detached, you say, you do it. Finished. Once you say that, you are going to do it. It's you who is going to do it. Whole thing changes completely because you transfer all your responsibilities, all your problems to this divine power which is so powerful, which is so capable, which can work out anything. So whenever you think that this problem you are going to solve, you are the one who is going to do it, then all right, the divine power says, all right, try your luck. But if you can really put this problem to the divine power, it will work out. மாதச்சியின் இந்த அருளுரை மிகவும் அருமையானது. நாம் சிறிது நேரம் தியானிப்போம்.
இந்த அமைதியான நிலையில் ஒரு சிறிய ஸ்லோகம் கேட்டு தொடர்ந்து தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து தியான நிலையில் சிறிது நேரம் இருப்போம்.
Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. The Lord's Prayer. இப்பொழுது நாம் அமைதியாக அன்னை குடலினியை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரண்டாவது தடவை 2 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஷனம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி மீண்டும் இன்றைய தியானத்துக்காகவும் தெய்வீக தூய அறிவு ஞானம் நமக்கு தந்தருளியமைக்காகவும் ஸ்ரீமாதிஜி எமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதிஜிக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக்கில் இணைந்த அன்பர்கள் மற்றும் ஜூம் இன்று நம்மோடு தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள் அல்லது நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் எப்பொழுதும் நமக்கு chat மூலமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.